அன்பர்களே, இந்த பதிவில் நாம் பள்ளிகளுக்குள் ஜாதி மத அடையாளங்களுக்கும் பிரிவினைக்கும் வேற்றுமைக்கும் இடமில்லை என்பது பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் சமீபத்தில் சென்னை கோட்டூர்புரத்தில் நிருபர்களை சந்தித்தார். அப்போது அவர் மாணவர்கள் மனப்பாட கல்வியையும் மதிப்பெண்களையும் மட்டுமே நம்பியிருக்கும் நிலையை மாற்றி அடுத்த தலைமுறை தொழில்நுட்பங்களுக்கு அவர்களை தயார்படுத்த பள்ளிக்கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது. நம் வீட்டு குழந்தைகள் சாட் ஜிபிடி அல்லது கூகுள் ஜெமினி போன்ற செயலிகளை உபயோகிப்பவர்களாக மட்டுமே இல்லாமல் அவர்களே இது போன்ற புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்கும் இன்குபேஷன் மையங்களாக அரசு பள்ளிகள் மாற வேண்டும் என்றார். மேலும் இதற்காக புதிய ஆசிரியர்களை நியமிக்காமல் இப்போது இருக்கும் ஆசிரியர்களுக்கே ட்ரைனிங் தி ட்ரைனர்ஸ் முறையில் உயர் தொழில்நுட்ப பயிற்சிகள் வழங்கப்படும் என்றார். மேலும் அவர் கூறும்போது, கல்வி வளாகத்திற்குள் மதம் ஜாதி அடையாளங்கள் கூடாது என்ற நிலைப்பாட்டுக்கு அரசு வந்துள்ளது. மதம் ஜாதி அடையாளங்களோடு கல்வி வளாகத்திற்குள் யாரும் வரக்கூடாது. பிரிவினையை தூண்டக்கூடிய வேற்றுமையை வளர்க்கும் எதற்கும் பள்ளிக்குள் இடமில்லை என்றார். பள்ளி வளாகங்களில் சமூக நீதி, அறிவியல் மற்றும் அடுத்த தலைமுறையினரின் கல்வி மேம்பாடு ஆகிய மூன்றுக்கு மட்டுமே இடம் உண்டு. பிரிவினையையோ வேற்றுமையையோ வளர்க்கும் எதற்கும் இங்கு இடமில்லை. மூட நம்பிக்கைகளுக்கோ அல்லது அறிவியலுக்கு புறம்பான காரியங்களுக்கோ கல்வி நிலையங்களில் இடமில்லை. முழுக்க முழுக்க தன்னம்பிக்கை, பகுத்தறிவு, சமூக நீதி ஆகியவற்றை போதிப்பவர்கள் மட்டுமே பள்ளிகளுக்குள் அனுமதிக்கப்படுவர் என கூறினார். அரசின் இந்த முடிவும் அமைச்சரின் இந்த அறிவிப்பும் உண்மையிலேயே அனைவராலும் வரவேற்கத்தக்க ஒன்றுதான். ஆனாலும் இந்த அறிவிப்பினை எந்த அளவுக்கு அரசு முழுமையாக செயல்படுத்தப் போகிறது, இதற்கு பள்ளிகளின் ஒத்துழைப்பு எவ்விதமாக இருக்கப் போகிறது என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியுள்ளது. பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.